வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சத்தான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். அந்த அவலை மிக்சியில் நல்லா நைஸாக பவுடராக நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த அவல் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சதை பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அடுத்து கோதுமை மாவு, இதையும் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவல் அரை கப்பு, அடுத்து கோதுமை மாவு அரை கப், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை கப் அளவுக்கு தயிர். இப்போ இந்த தயிரையும் இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி மாவும் அரை கப்பு தான். அடுத்து ரவை அரை கப்பு. இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த அவல் பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா அழகாக வரும். இப்போ பாருங்கள், மாவு பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். அந்த 5 நிமிஷத்தில் இந்த பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சட்னி. இட்லி பொடியும் நல்லாயிருக்கும், கொத்தமல்லி சட்னியும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த 5 நிமிஷத்தில் கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நல்லா சின்ன சின்ன நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய், இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிய பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் கடுகு தாளித்து நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேயும் தாளித்து ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக பண்ணிட்டோம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்ததை ஊற்றிருக்கனால நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 5 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இப்போ பணியாரக்கல் சூடாயிருச்சு. எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு நம்ம சட்னி கரண்டி இருக்கும்ல, அந்த அளவுக்கு எடுத்து ஒரு குழியிலையும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேணாம். இந்த அளவுக்கு மாவு ஊற்றிட்டு இப்போ கடைசியாக திரும்பி எண்ணெய் ஒரு ட்ராப்பு எல்லா குழியிலையும் ஊற்றிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா ரோஸ்ட்டாகவும் வரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடில் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான, ரொம்ப 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சுலபமான அவல் பணியாரம், கார பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நல்ல காம்பினேஷன் கொத்தமல்லி சட்னி, இட்லி பொடியும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற அவல் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.